இந்த நாளில் கூட தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனத்தை நீ அழைத்து வர வேண்டும். அதற்காக ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு இருப்பேன். இப்போ அப்படியே அன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். மனித அடிமைத்தனம், ஒரு ஸ்லேவரி, மனித. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், இப்போ யாரும் நமக்கு இங்கே அடிமைகள் கிடையாது, இப்போ யாரும் எகிப்தில் கிடையாது. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், எகிப்து என்று சொல்வது உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய பேர் அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்க. நம்பர் 1 மீடியாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. நம்பர் 2 சீரியலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. நம்பர் 3 சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. நம்பர் 4 யூடியூபுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. நம்பர் 5 குடி வெறிக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். நம்பர் 6 விபச்சாரத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் ஜனங்கள். கடன் பிரச்சனைகளை அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிசாசின் கட்டுகளில் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நோயில் கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. இவர்கள்லாம் யார்? தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள். ஆனால் இவர்கள் இருப்பதோ எகிப்தில் இருக்கிறார்கள். எகிப்து என்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு காலகட்டம், ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் அது அடிமைத்தனப்பட்டிருக்கிறது. இப்படி அடிமைத்தனப்பட்டிருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம இருக்கிற இந்த பகுதிகளில் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க. அடிமைத்தனம், எகிப்திய அடிமைத்தனத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக மோசேயை தேவன் அழைக்கிறார். அப்படி வனாந்தரத்திலே முட்செடி நடுவில் எரிகிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, முட்செடியின் நடுவில் இருந்து பேசின தேவன் இங்கே சொல்கிறாரு மோசேயை பார்த்து, நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது தெரியுமா? இந்த நீங்கள் அழைக்கிறீங்க, அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை அழைக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஜனங்க எனக்கு ஒரு அடையாளத்தை கேட்பாங்க ஆண்டவரே, நம்ப மாட்டாங்க ஆண்டவரேன்னு மோசே கர்த்தரிடத்தில் வாதாடுறாரு. நான் போய் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறாரு, வாங்க நம்ம போய் சீனாய் மலையில் ஆராதிப்போம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவனை அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், எனக்கு அன்பானவர்களே, எந்த ஜனங்கள் நம்ப மாட்டாங்க அதை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு மோசேக்கு, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது மாத்திரம் இல்லை, இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். எது அடையாளம்? உன்னை அனுப்பினேன் என்பதற்கு எது அடையாளம்? அப்போ அன்றைக்கு மோசேயுடைய வார்த்தையை ஜனங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக மோசேக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. என்ன அடையாளம்னா, கோலை கீழே போட்டால் கோல் பாம்பாக மாறுது. அதே போல் இன்றைக்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அநேகரை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். என்ன, எதற்காக அழைத்திருக்கிறார்? நமக்கு அடையாளமும் கொடுத்து வச்சிருக்கார். என்ன அடையாளம்? நீங்கள் போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி எகிப்தின் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க, விடுதலையாக கட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை விடுதலை பெற செய்ய, நீங்கள் ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லும்போது அவங்க நம்பணும். அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அன்பார்களே, ஆவியின் வரங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற அடையாளம். நம்மோடு பேசுகிறார் இல்லை, இரவு நேரத்தில் வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார் அல்லவா? அன்புக்குரியவர்களே, இதுதான் அடையாளம். நீங்கள் போய் ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது, தள்ள கை வச்சு ஜெபிக்கும் போதோ, அல்லது அவங்க பிரச்சனைகளை கேட்டு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போதோ, ஆண்டவர் அவர்களை குறித்து வெளிப்படுத்துவார். அதுதான் அடையாளம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அதுதான். நம்ம சும்மா வெறுமனே அழைக்கிற தேவன் மாத்திரம் அல்ல அவர். வெறுமனே நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அமைதியாக இருந்து விடுகிற தேவன் அல்ல அவர். நம்ம வாழ்க்கையில், நம்ம ஊழியத்தில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கு அன்பார்களே, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? மனுஷன் நம்மளை என்ன அடிமைத்தனமாக, என்ன மாந்திரிக கட்டுகளாக இருந்தாலும் சரி, என்ன விதமான எதிர்ப்பின் ஆவிகளாக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் என்ன விதமான எதிர்ப்பின் ஆவிகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன விதமான கஷ்டம் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருந்தார்.
எல்லாவற்றையும் தேவன் இலகுவாக மாற்றி தருவார். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு இருப்பேன். நீ புலம்புகிற காரியங்களிலே மோசே என்ன புலம்பினார்? ஆண்டவரே, நான் திக்குவாயு மந்த நாவு உள்ளவன் ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே, என் வார்த்தையை எப்படி அவங்க நம்புவாங்க ஆண்டவரே, இதுக்கு அடையாளம் என்ன ஆண்டவரே? மோசே கேட்டான். மோசேக்கு அடையாளத்தை தந்தார். அது மாத்திரமல்ல, மோசே, ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு இருப்பேன் மோசே, நீ ஏன் கலங்குற என்று சொல்லி சொன்னார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்து சொல்கிறாரு, God will be with you, Jesus will be with you. அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார். நிச்சயம் தேவன் உங்களோடு இருப்பார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம். இன்னும் ஒரு மனுஷன் கூட இருந்தார் வேதத்தில், ஒரு பரிசுத்தவான் இருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிப்போமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நானே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? பிரைஸ் லார்ட். பைபிள் எங்க? பைபிள் எடுங்க. ஓரா சந்தராபா. ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யார் கூட இருந்தாரா? யோசேப்போடு இருந்தார், அவன் செஞ்ச காரிய சித்தி உள்ளவனானான். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் செஞ்ச காரியெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சிச்சு. அவன் பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தான் எல்லா காரியத்தையும். இன்றைக்கி வாழ்க்கையில் அநேக முடிவுகளை எடுக்கிறோம், எல்லா முடிவுகளும் தோல்வியில் போய் முடியுது. வாழ்க்கையில் அநேக முடிவுகளை எடுக்கிறோம், எல்லாம் கடனை உடனே வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், லாஸில் போய் முடியுது. நம்ம செய்கிற எல்லா காரியத்துலேயும் தோல்வி தோல்வி தோல்வி, எல்லாத்துலேயும் தோல்வி. வேலை தேடுறோம், வேலை சரியான வேலை கிடைக்கல, தோல்வி. எல்லா காரியங்கள்லையும் தோல்வி. உங்கள் பிள்ளைக்கு பெண் பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஒரு மணவாளனை தேடுறீங்க, எல்லா காரியத்துலேயும் தோல்வியாக இருக்குது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாவீர்கள். இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா உங்களுக்கு? இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட மனிதன். ஆனாலும் கர்த்தர் அவரோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் குழிக்கிலே தள்ளப்பட்ட மனிதன் தான் யோசேப்பு. அடிமையாக விற்கப்பட்ட மனிதன், எகிப்துக்கு அடிமையாக வாங்கி செல்லப்பட்ட மனிதன் தான் யோசேப்பு. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வாசிக்கிறோம். பின் நாட்களில் என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பிளெஸ்ஸிங் தான், ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக. பின் நாட்களில் என்ன ஆனிச்சு? கொண்டு யோசேப்பை கொண்டு போய் ஒரு பிரைம் மினிஸ்டராக மாற்றுறார். எகிப்து பார்வோன் ராஜா என்ன பண்ணுறாரு? எனக்கு அடுத்து நீ தான், உன்னோட உத்தரவுண்டு ஒருவனும் கையையோ காலையோ நீட்டக்கூடாதுன்றார். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரே ஆனால், எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் அவனை அவ்வண்ணமாய் உயர்த்துவார். யோசேப்பு அடிமையாக இருந்தான். யோசேப்பு தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். யோசேப்பு குழிக்குள்ளே தள்ளப்பட்டான். யோசேப்பு அநேக நாட்கள் தன் தகப்பனுடைய கரங்களில் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து வந்தான் யோசேப்பு. ஆனால் அப்படியே அவனோட தேவ திட்டம் அப்படியே அவனை கொண்டு போய் அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே புகுத்துச்சு. கொஞ்ச நாள் சிறைச்சாலை வேறு, சிறைச்சாலையில் வேறு. ஐயோ, என்ன கொடுமையான காரியம்! அடிமைத்தன வாழ்க்கையில், பாவத்தின் அடிமைத்தனத்தில். யோசேப்புக்கு பாவ அடிமைத்தனம் இல்லை. நமக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா காரியங்களையும் நம்ம போராடிட்டுருக்கோம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம போராடிட்டுருக்கோம். இஃப் காட் இஸ் வித் அஸ், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் ஒரு நாள் வரும், யோசேப்பு நம்மை கொண்டு தேவன் பெரிய திட்டங்களை செய்வார், நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளை வச்சு ஆண்டு வச்சிருக்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கிறது, நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். எனக்கு அன்பானவர்களே,
அடிமையாக இருந்த யோசேப்பை தேவன் பிரைம் மினிஸ்டராக மாற்றினார். தேவன் பிரைம் மினிஸ்டராக மாற்றினார். முதல் மந்திரியாக மாற்றுறார் தேவன். அப்படிப்பட்ட ஒரு உயர்வுள்ள வாழ்க்கை யோசேப்புக்கு பின் நாட்களிலே இஸ்ரவேலர்கள் யோசேப்பின் மூலமாக பஞ்ச காலத்திலே போஷிக்கப்படுகிறார்கள். உங்களை கொண்டு எப்படி அன்றைக்கு யோசேப்பின் மூலமாக இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அதே போல இன்றைக்கு உங்களை கொண்டு தேவன் பலரை ஆசீர்வதிக்க திட்டமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் பி வித் யூ. நான் உன்னோடு இருப்பேன் மகனே, நான் உன்னோடு இருப்பேன் மகளே. எதுக்கு சொல்கிறாரு? உன்னை நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். உன்னை நான் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், ஆண்டவர் கூப்பிட்றாருன்னொன்னே ஐயோ பஞ்சம் தானா, பட்னி தானா, வறுமை தானான்னு சொல்லி. இல்லை, கொஞ்ச காலம் பாடனுவிக்கிற நீங்கள் தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லாம் கொஞ்ச காலம்தான். வெகு சீக்கிரத்திலே தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வெகு சீக்கிரத்தில் நீங்கள் உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, ஐ வில் பி வித் யூ. நான் உன்னோடு இருப்பேன். யோசேப்பு அன்னைக்கு தனிமரமாக நின்னார். தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தார். சிறைச்சாலை வாழ்க்கை இருந்துச்சு, அடிமைத்தன வாழ்க்கை இருந்துச்சு. அதனால் யோசேப்பு துவண்டு போகவில்லை. அதனால் யோசேப்பு தேவனை விட்டு பிரிந்து போகவில்லை, தேவனை மறுதலிக்கவில்லை. மாறாக பரிசுத்தமாய் தன் ஜீவனை பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். எந்த காரியத்தை விடணும்னு நினைக்கிறீங்களோ அதை விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதில் பலனை தருவார். அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு மகா பெரிய பலனை கட்டளையிடுவார். அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு பலனை கட்டளையிடுவார். நீங்கள் ஒன்று செய்யணும். யோசேப்பை போல உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சிந்தைகளுக்குள்ள, நம்முடைய ஆத்மாவுக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள பாவம் நுழைஞ்சிடக்கூடாது. எவ்வளவு வாலிப நாட்களில் நம்ம எவ்வளவு நம்மளை தூய்மையாக சுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அப்படியாக அவ்வண்ணமாய் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தினமும் வேத வாசிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். தினமும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா உங்கள் கூட இருக்காருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் உன்னோட இருக்கேன் மகளேன்னு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. நான் உன்னோடு இருக்கேன் மகனேன்னு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? சரிப்பா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓரமாக இருந்துருவீங்களா? நீங்கள் அப்பா இருக்கட்டும், அப்பா வந்திருக்காரு, அப்பா நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓரமாக இருந்துருவீங்களா? இல்லை, அப்பா வந்துட்டார், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு, எங்கள் அப்பா எங்கள் அப்பா பார்க்க வந்திருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து, நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போயிருக்கிறேன் என்று சொல்லி அப்பா அம்மா கூட என்ன பண்ண ஆரம்பிப்போம்? கலந்து உரையாட ஆரம்பிப்போம். இதே போல் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் கூட நீங்கள் பேசணும். அதை விரும்புகிறார். அனைதினமும் ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், யாராக இருந்தாலும் வேத வசனத்தை அதிகமாக கேட்கணும். அனைதினம் ஜெபிக்கணும். நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இனிமேல் ஆண்டவரை பேச ஆரம்பிப்பார். நீ அதிகமாக உங்கள் கூட பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்கள் கூட நிறையா பேசுவார். அதான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, நாள் வருகிறது, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்காருன்னு உங்கள் எஜமான்கள், உங்களுடைய சுப்பீரியர்ஸ், உங்களுடைய உறவினர்கள், உங்களை சுற்றி இருக்கிறதான நீங்கள் பழகியவர்கள், உங்களை சுற்றி இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஓ, அந்த சிஸ்டர்கிட்டையா, அந்த பிரதர்கிட்டையா கர்த்தர் இருப்பார்ப்பா. இன்னொருத்தர்கிட்ட இருந்தார் ஆண்டவர். யார் தெரியுமா? தாவீதோடு கர்த்தர் இருந்தாராம். சவுல் ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளினதுக்கப்புறம் கர்த்தர் யார் கூட போயிருந்துட்டாராம்? தாவீதோடு போயிருந்து கொண்டார். பின் நாட்களில் தாவீது அரசனாக உயர்த்தப்பட்டான். அன்பு பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, மோசேயை குறித்து பார்த்தோம். கர்த்தர் மோசையோடு இருந்தார். மோசையுடைய நாட்கள் முடிவடைஞ்சது.
மோசையோட ஆயுசு நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டியது யார்? மோசையினுடைய சீசர் யார்? மோசையை பின்னாலே சென்றவர் யார்? யாருன்னு தெரியுமா? யோசுவா. இனி மோசையினுடைய பிரயாணம் முடிஞ்சிச்சு. இனி மோசையை பரம கானானுக்குள்ளே போக போகிறாரு. அப்படி போகும்போது இந்த யோசுவா பார்த்து சொல்கிறாரு, இந்த யோசுவாவை நீ தலைவனாக நியமி, உன் ஸ்தானத்தில் நீ தலைவனாக நியமி, நீ அபிஷேகம் பண்ணிட்டு போன்றார். அந்த யோசுவா, ஐயையோ இந்த ஜனங்களையா நம்ம மேய்க்கணும்னு நினச்ச அந்த யோசுவா, தன்னுடைய இருதயத்திலே பயந்து கொண்டிருந்த அந்த யோசுவா குறித்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1:5 நானே வாசிக்கிறேன். எடுத்துட்டிங்களா? யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யாரை பார்த்து சொல்கிறாரு? இந்த மக்கள், இந்த ஜனங்கள். ஐயோ, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். எத்தனை தடவை வனாந்தரத்தில் தேவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். பயந்து கொண்டிருந்த இந்த ஊழியத்தை நம்ம அடுத்து எடுத்து செய்யணுமா என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் அடுத்து சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க அதை. அடுத்து, உன்னோடு இருப்பேன். நான் மோசையோடு மாத்திரம் இருந்த தேவன் அல்ல, நான் உன்னோடு இருப்பேன் யோசுவா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, மோசே எப்படி எவ்வண்ணமாய் தேவன் வழி நடத்தினாரோ, கண்மலையிலிருந்து மோசையை கொண்டு தண்ணீர் வர வச்சார், மோசையை கொண்டு மன்னாவை வர வச்சார், மோசையை கொண்டு தேவன் என்ன செஞ்சார்? காடைகளை வர வச்சார். மோசையை கொண்டு வனாந்தரத்திலே தேவன் கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீராய் மாற்றினார். பல அற்புதங்கள் மோசையை கொண்டு இந்த ஜனங்களை வழி நடத்தினார். மோசைக்கு விரோதமாக எழும்பின கூட்டம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்களை பூமி விழுங்கி போட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவ்வளவு பயங்கரமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, ஜனங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்த மோசே, அவனோடு தேவன் இருந்ததனால் அப்படி ஆயிற்று. அதே வல்லமை, அதே தேவன் இப்போ சொல்கிறாரு, தலைமை பொறுப்பு யோசுவா கரத்தில் வரும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பொறுப்புக்கு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை பார்த்து, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பொறுப்புக்கு வரும்போது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல யாரோடு இருப்பேன்றாரு? உன்னோடு இருப்பேன், டெய்ஸியோடு இருப்பேன், ஆட்ரி ஜோயனாவோடு இருப்பேன், தானியலோடு இருப்பேன், தைனிஸ் அம்மாவோடு இருப்பார். அல்லேலூயா, பிரைஸலா. ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு? நம்மளை ஒரு கிரேடு உயர்த்திட்டார் ஆண்டவர். நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு கட்டத்துக்கு அழைக்கிறாரு. நீ இதுவரையும் ஊழியக்காரனுக்கு கூஜா தூக்கிட்டு இருந்தது போதும். நீ இதுவரையும் ஊழியக்காரனுக்கு மோசைக்கு வேலைக்காரனாக இருந்தது போதும். அது தப்புன்னு சொல்ல வரல ஆண்டவர், அதை செய்யணும் தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த தலைவனாக யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? அன்பு பிள்ளைகளே, யோசுவாவை அடுத்த தலைவனை தெரிந்து கொண்டார். அந்த தலைவனிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோசுவா 1:5 என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? எனக்கு அன்பானவர்களே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். முடிக்க போகிறேன், முடிச்சிடுறேன். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்ப்பான். அப்போது பின் நாட்களில் யோசுவாவை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். கானான் தேசத்திலிருந்து அநேக குடிகளை யோசுவாவை கொண்டு விரட்டி அடித்தார். இன்னும் நீங்கள் பரிசுத்தத்துக்காக கெஞ்சுங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள வேண்டும் என்று நீங்கள் கெஞ்சுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிட போகிறார். அதுக்கு உண்டான அடையாள வார்த்தை தான் இது, நான் உன்னோடு இருப்பேன்.
யெகோவா தேவன் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் உனக்கு உயர்வு தான். மோசையோடு இருந்தார், மோசையை பெரிய தலைவனாக மாற்றினார். யோசுவாவோடு இருந்தார், யோசுவாவை மிகப்பெரிய தலைவனாக மாற்றினார். யோசேப்போடு இருந்தார், யோசேப்பையும் தேவன் மிகப்பெரிய தலைவனாக மாற்றினார். இன்றைக்கு இதே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் தேவன் அவ்வண்ணமாக உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோமா? முடிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு யாத்திராகமம் 3:12 மோசையை அழைத்த தேவன், நான் உன்னோடே இருப்பேன் என்று சொன்ன தேவன், இப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வந்து பாவ அடிமை உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் மீட்டு கொண்டு வந்து எனக்காக ஆராதனை செய்யும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் மோசையை தெரிந்து கொண்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, God is going to be with you. கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. இனி நீங்கள் எந்த பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் சரி, அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. அவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியின் வரங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் வரங்களை கொண்டு தேவனிடத்தில் பேசுங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வை கட்டளையிட போகிறார். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில் எங்களோடு இணைந்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களை தேற்றும்படியாய் ஆற்றும்படியாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி எங்களோடு பேசின தேவனே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த உலகத்தில் யார் எங்கள் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் நீர் எங்களோடு இருக்கும்படி வேண்டுகிறோம். நீர் எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு இருங்க. மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், ஆண்டவரே யோசேப்போடு இருந்த தேவன், நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இதோ ஆண்டவர் இயேசு சொன்னாரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. எசப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ராஜா. எங்களை உயர்த்துங்க ராஜா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துங்க. சாட்சிகளை கேட்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.